திருமணத்துக்கு முன்பாலே நிறைய மனமாற்றங்கள் உண்டாகிறது. என் கணவன் என் பேச்சை கேட்க வேண்டும், நல்ல ஒற்றுமையா ஏற்பட வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தா எப்படிப்பா வரும்? நம்ம மனசுக்குள்ள இல்லைல்ல, அந்த குழம்பு சைவ குழம்பா இருக்கணும், புளி இல்லாம இருக்கணும். அறிவோம் ஸ்ரீவோம் உலகில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம். இன்று இந்த பகவான் மகாபிரபு ஆஞ்சநேயரை வைத்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் எதிரி இல்லாமல் இருப்பதற்கும் வசியத்திற்கு என்ன செய்வது? நிறைய முறைகள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே இந்த மகாபிரபு வைத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த அதாவது மூல நட்சத்திரம் அன்னைக்கு எடுத்துக்கோங்க, அல்லது வியாழக்கிழமை அன்று கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு இன்னைக்கு நிறைய வருகிறது. ஒருத்தர் புரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி சிறு வயதிலே நிறைய மனமாற்றங்கள் தவறுகள் செய்வது, காலேஜில் அதாவது திருமணத்துக்கு முன்பாலே நிறைய மனமாற்றங்கள் உண்டாகிறது, அது உடல் மாற்றங்கள் உண்டாகிறது. நீங்க புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே இதே நாள ஒரு மாற்றம். புதுசா திருமணம் பண்ணும் போது அங்க இருக்கிற சுகம், இங்க இருக்கிற சுகங்கள், வெவ்வேறு மாற்றங்கள், எதிர்ப்பு முறைகள், இதெல்லாம் அல்லது ஜாதக ரீதியில பொருத்தங்கள் 12, 13 பொருத்தங்களும் சொல்றாங்க. அதுல யோனி பொருத்தம், மயந்திர பொருத்தம், சித்தி தீர்த்து பொருத்தம், இந்த மாதிரி சில பொருத்தங்கள் இல்லாமல் இருப்பதனால சில பேர்த்துக்கு சண்டைகள் வருகிறது, மன வெறுப்புகள் உண்டாகிறது. அதனால கணவன் மனை கோற்று வம்பு வழக்கு பிரச்சனையா சண்டையா வருகிறது. சரி, என் கணவன் என் பேச்சை கேட்க வேண்டும், நல்ல ஒற்றுமையா ஏற்பட வேண்டும், வசீகரமாக இருக்க வேண்டும், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். கணவன் மனைவி நம்ம இருவரும் ஒற்றுமையோடு அந்த குடும்பத்துல எப்படி வண்டி 2 சக்கரம் ஓடுகிறதோ, 2 சக்கரம் மாதிரி கட்ட வண்டின்னு சொல்லுவாங்க. இப்ப பஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த பஸ் ஒரு டயர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல நாம் சக்கரங்களாக, காலச்சக்கரங்களாக, வாழ்க்கை சக்கரங்களாக மாற்றக்கூடியவர், நல்ல துணையாக அருளாட்சி வழங்கக்கூடியவர் இந்த மகாபிரபு ஆஞ்சநேய பெருமான். அந்த வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பகவானை நான் என்ன செய்யணும், வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழன் வெள்ளி சனி, இந்த 3 நாள் நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்கா, நம்ம ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை அதெல்லாம் சாத்திக்கலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த ஆஞ்சநேய பகவானுக்கு இந்த வெளியில இருப்பா பார்த்தீங்களா, கோயில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல அத மலையில மாந்தி இருப்பாங்க, குரங்கு இருப்பாங்க. அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆணுக்கு பெண் இரட்டை வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, இரட்டை வாழைப்பழம் கடையில போனா கிடைக்கும், சீப்ல இரட்டை வாழைப்பழம். அது 2 வாழைப்பழம் எடுத்துக்க, இரட்டை தனித்தனியா பிச்சிடாதீங்க, 2 வாங்க. பேரை எழுதுங்க, இங்கிட்டு மாத்தி 2 பேர் வசியம் சொல்லி 2 பேர்த்து பேரை எழுதிக்குங்க. எழுதிட்டு எங்க அந்த ஆஞ்சநேயர் வாகனங்கள், அதாவது குரங்கு சொல்லுவாங்களா, அந்த குரங்கு எங்க நிறைய இருக்கிறதோ, இப்ப நான் பெண் வச்சுக்கோங்க, பெண்ணுக்கு என் கணவன் எனக்கு வசியமாகும்னா, ஆண் குரங்குக்கு இந்த ரெட்டை வாழைப்பழத்தை பேர் எழுதி வசியமாகும்னா அது அப்படியே ரெட்டை அப்படியே கொடுத்துடணும். வாங்குவாங்க கட்டாயம். அந்த ஆண் குரங்கை பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது 2 சாப்பிட்டாங்கன்னா உடனடியா கணவன் மனைவி வசியம் ஏற்படும். எப்படி அதுக்கு கனெக்ஷன் அப்படின்னா பூர்ணமான அனுகிரகம். இதெல்லாம் சேர்ந்தா எப்படிப்பா வரும்? நம்ம மனசுக்குள்ள இல்லைல்ல, நம்ம மனம் இருந்தா தானே. நம்ம அங்க கொடுத்துட்டு நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உள்ளக்குள்ள 1000 அசடுகளை வச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உள்ள கொடுக்குற மருந்து நான் சொல்லிடுறேன். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு பெண் கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு கொடுக்குறீங்க. அது போல ஆண் என் மனைவி எனக்கு வசமாகும்னா, நான் பெண் குரங்குக்கு இந்த ரெட்டை வாழைப்பழத்தை பேர் எழுதி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வீட்டுக்கு ஆத்துக்கு வந்துட்டு என்ன செய்றீங்க, இந்த நெய் இருக்கு பார்த்தீங்களா, நெய் சுத்தமான நெய் எடுத்துக்கங்க. அதுல கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாமே நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா மையமாதி ஆக்கிங்க. நெய்யை லேசா நல்லா உருக்கிக்குங்க, ஜூடு பண்ணிக்குங்க. இந்த ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இருக்குங்களா, இதோட ஸ்ரீதேவி செங்கலி என்ற மூலிகை அதுல லேசா பொடி பண்ணி அதுக்குள்ள போட்டுங்க. தொட்டாச்சி நீங்க மூலிகை லேசா பொடி பண்ணி நல்லா மையமா ஆக்கில சாரை கூட விட்டுக்குங்க. இதுக்குள்ள விட்டு இப்படி சூடு பண்ண பிற்பாடு இந்த நெய்யை உள்ள விட்டுறீங்க. விட்டுட்டு அதுல சிவப்பு திரி அல்லது மஞ்சள் திரி அல்லது தாமரை திரி விளக்கேத்துங்க. விளக்கேத்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எரிஞ்ச அளவுக்கு போதும். எங்க ஆத்துல வீட்டுல ஏத்துங்க. அது கீழே ஓம் ஸ்ரீம் அம் உம் வம் லம் கம் சிம் ஷம் மகா ஆஞ்சநேயரே சொல்ல மார்க்கடாய இன்னாரு வசமாக வசி வசி நமஹா இன்னாருக்கு பேர் சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு இந்த விளக்கு ஏத்திருங்க. விளக்கு ஏற்றி 27 தடவை 120 எவ்வளவு வேணுமே சொல்லலாம். 3 நாள் 5 நாள் ஏத்துறீங்க. 5 நாள் ஏத்தினா கூட போதும். மீதி அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்த பிற்பாடு சனியா இந்த கிண்ணத்துல தண்ணியா
தினத்துல இந்த நெய்யை அப்புறம் வடிச்சு வச்சுக்கிறீங்க. இதுபோல 5 நாள் அல்லது 7 நாள் தொடர்ந்து ஏத்துறீங்க. ஏத்துட்டு அந்த நெய்யை என்ன செய்யணும், தினசரி கணவன் மணி சாப்பிடும். சைவத்துல கொடுக்கணும், அசைவத்துல கொடுக்க கூடாது. புளி இல்லாமல் அந்த குழம்பு சைவ குழம்பாவும் இருக்கணும், புளி இல்லாம இருக்கணும். அதை கொஞ்சோண்டு கொடுத்துருங்க. இதை டெய்லி சாப்பிட போகும்போது கணவன் மனைவி குழந்தைகள் சாப்பிட 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 என்ன செய்யும், கண்டிப்பாக வசீகரத்தன்மை ஏற்படும், நல்ல ஒற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. எந்த இது இல்லாமல் வழக்கு இருந்தாலும் கூட நானே செய்து கொடுத்துருக்கேன், நல்ல வேலை செய்யும். இது செஞ்சு பாருங்கள். கணவன் மனைவியோட ஒற்றுமையா இருங்கள். வம்சம் பெருகட்டும், தலைக்கட்டு பெருகட்டும். நம்முடைய பாரத தேசத்துல இந்து தர்மங்கள் பெருகட்டும். ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்க இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் யந்திரம் பூஜை பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். இது கண்டிப்பா செய்யுங்க. வழக்கு, மன உளைச்சல், குழப்பம் அனைத்து நிம்மதி. கல்யாணமே பண்ணாதீங்க, பண்ணிட்ட கணவன் மணி ஒற்றுமை சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும் செய்யுங்க.